வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரும் அந்த மயிலும் சேர்ந்து அம்மன் சிலைய கண்டுபிடிச்சிடுறாங்க. அம்மன் சிலைய அந்த வில்லன் நெருப்புல தூக்கிட்டு போட்டு போக, அப்ப நம்ம ஹீரோ அந்த அம்மன் சிலைய நெருப்புல இருந்து எடுக்கிறாங்க. அப்போ கார்ல வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஹீரோ மயில் கிட்ட நேரா ரேவதிக்கு போன் பண்ணி அம்மன் சிலைய கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு விவரத்தை சொல்லுங்க. இது கேட்டதும் நம்ம மயிலு சொல்றாரு, சரி சகல அப்படின்னு அவர் கையில இருக்கிற போனை எடுக்க போக பார்த்தா அவர் கையில போன் இல்ல. மயிலு சொல்றாரு, சகல அங்க நடந்த பிரச்சனையில என் போனை நான் எங்கேயும் போட்டுட்டேன் போல. இதை கேட்டதும் ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. அப்படியா, சரி நான் என் போன்ல இருந்து அடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அவரோட போன்ல இருந்து ரேவதிக்கு போன் பண்றாங்க. பார்த்தா ரேவதியோட போன் சுத்தமா ரீச்சே ஆகல. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ரேவதிக்கு போன் பண்ணி பாக்குறேன், ஆனா ரேவதியோட போன் சுத்தமா ரீச்சே ஆகல. இப்போ எப்படி நம்ம அம்மன் சிலைய கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அவங்க கிட்ட தெரியப்படுத்துறது. அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மன் சிலைய கொண்டுகிட்டு கோவிலுக்கு பெயரலாம், பயப்படாதீங்க சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதுக்குள்ளயும் பாட்டிக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? மயிலு சொல்றாரு, சகல அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த முத்து, சிவனாண்டி, அந்த வில்லன் 3 பேருமே நேரா ஊர் தலைவரை பார்த்து, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நியாயத்தை போடுறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. இந்த ஈஸ்வரியோட குடும்பம் தப்பு பண்ணிருக்கு, அதுக்கு பதிலா இந்த பரமேஸ்வரி தண்டனையை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சீக்கிரம் அவங்கள குழிக்குள்ள இறக்க போறீங்களா இல்லையா? அவங்க மட்டும் குழிக்குள்ள இறங்கல அப்படின்னா கண்டிப்பா அம்மன் கோவத்துக்கு ஆளாக போறீங்க. கண்டிப்பா இந்த ஊருக்கு மழை பெய்யாது, எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொன்னதும் அப்போ ஊர்ல உள்ளவங்க, இங்க பாருங்க அவரு சொல்றது சரிதான், இவங்க மட்டும் இப்ப மண்ணுக்குள்ள இறங்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஊருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க என்னாலையும் என் குடும்பத்தாலையும் என்னால எந்த வகையிலையும் இந்த ஊருக்கு பிரச்சனை வராது, அதனால நான் அந்த குழிக்குள்ள இறங்குறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி அப்படி சொன்னது கேட்டுட்டு ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க பாட்டி கிட்ட பாட்டி தயவு செஞ்சு இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க பாட்டி, இங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரு வந்துருவாரு கண்டிப்பா சிலைய கொண்டுகிட்டு, தயவு செஞ்சு இப்படி தப்பான முடிவு எடுக்காதீங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி அப்ப நடக்கிறது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா? என் பேரனுக்கு எந்த வகையிலையும் அவமானம் வரக்கூடாது, என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் அவமானம் வரக்கூடாது, நான் அந்த புதக்குழியில இறங்குறேன், இதனால எனக்கு என்ன ஆனாலும் எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. பாட்டி அங்க குழிக்குள்ள இறங்குறதுக்காக போய் நிக்கிறாங்க. கையெடுத்து கும்பிட்டு, முருகா நீ எப்பவுமே எனக்கு துணையா இருக்க அப்படின்னு தெரியும், என் குடும்பத்து மேல இருக்கிற அந்த பெரிய குற்றத்தை துடைக்கிறதுக்காக தான் நான் இப்ப இந்த குழிக்குள்ள இறங்க போறேன், எனக்கு எந்தவித பாதிப்பும் வராம நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு பாட்டி கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டே அந்த குழிக்குள்ள இறங்க போறாங்க. அப்போ ராஜா கையெடுத்து கும்பிட்டு, அம்மா எங்க அம்மா இது வரைக்கும் எந்த வகையிலுமே யாருக்கும் துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது, எங்க அம்மா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு போயிட்டு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு, தயவு செஞ்சு நீதான் எப்படியாவது எங்க அம்மாவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம முத்து சொல்றாரு, சரி சரி என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் அவரை குழிக்குள்ள இறக்குங்க அப்படின்னு சொன்னதோட அந்த ஊர் தலைவர்கள் நேரா ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ வந்துகிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவை பார்த்ததும், அங்க பாருங்க தம்பி வராரு அப்படின்னு. அப்ப ஹீரோ கையில அம்மன் சிலையோட வந்துகிட்டு இருக்காரு. அவரு அம்மன் சிலையோட வரத பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா வில்லன்கள் 3 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, இங்க பாருங்க என்ன சொன்னீங்க, அம்மன் சிலை எக்காரணம் முன்னிட்டும் அவன் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்க, இப்ப என்னடான்னா அவன் கையில சிலையை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான், என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த முத்து சொல்றாரு, அதான் எனக்கு தெரியல, அந்த மூர்த்தி கிட்ட சிலையை கொடுத்து கொண்டு போய் எங்கேயாவது வித்துரு அப்படின்னு சொல்லிதான் கொடுத்தோம், இன்னைக்கு காலையில ஏதோ ஒரு பையர் கையில போகுது, அது வெளிநாட்டுக்கு போயிரும் அப்படின்னு சொன்னான், இப்ப பார்த்தா இவன் கையில கொண்டு வந்துகிட்டு இருக்கான்,
எனக்குமே ஒன்னும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு. இருங்க நான் மூர்த்திக்கு போன் பண்ணிடுறேன் அப்படின்னு நேரா மூர்த்திக்கு போன் பண்றாங்க. ஆனா மூர்த்தியோட போன் வந்துட்டு ரீச் ஆகல. அப்ப முத்து அதிர்ச்சியாகி நேரா அவங்க மகன் கிட்ட வந்துட்டு, மவனே அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்டா, கண்டிப்பா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சரி இருக்கட்டும், நம்ம வேற ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு அம்மன் சிலையை கொண்டு வராங்க. பாட்டி அம்மன் சிலைய பார்த்ததோட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரேவதி பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி நீங்க குழிக்குள்ள இறங்க வேண்டிய அவசியம் இல்ல, எந்திரிங்க பாட்டி அப்படின்னு பாட்டிய குழிக்குள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு வராங்க. பாட்டி அங்க உள்ளவங்களை பார்த்து, பாத்தீங்களா என் பேரை அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு உங்க எல்லார்கிட்டையும் நான் சொன்னேன், கொஞ்சமாவது நீங்க நம்பினீங்களா? பாத்தீங்களா என் பேர அம்மன் சிலையை கொண்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ அம்மன் சிலையை கொண்டுட்டு வந்து ஊர் தலைவர்கள் கிட்ட, இங்க பாருங்க அம்மன் சிலைய நான் பத்திரமா கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அப்ப முத்து சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க, இது உண்மையான அம்மன் சிலை தானா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அப்ப ஊர் தலைவர் கேக்குறாரு, ஏன்பா முத்து, அம்மன் சிலைய பார்த்தா எங்களுக்கு தெரியாதாயா? அதான் அம்மன் சிலை திரும்பி வந்துருச்சு, நீ எதுக்கு இப்ப புது குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்க? அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாருங்க, ராத்திரியோட ராத்திரியா காணாம போன அம்மன் சிலை அது எப்படி இவன் கைக்கு மட்டும் இவ்வளவு சுலபமா வந்துச்சு? எனக்கு என்னமோ இவன் புதுசா ஏற்பாடு பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்கான்னு தோணுது. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, காணாம போன அம்மன் சிலை இதுதான். அப்ப முத்து சொல்றாரு, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அப்ப ஒரு சில பேரும் கூடவே சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பா இது அம்மன் சிலை இல்ல அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஆமா இது உண்மையான அம்மன் சிலை தான் அப்படிங்கறதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, என்னங்க நியாயம் இது, அம்மன் சிலைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசுறீங்க, சரின்னு நானும் சகலையும் சேர்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போக இருந்த அம்மன் சிலைய பாதுகாத்து கொண்டாந்து நாங்க கொடுத்துருக்கோம், இன்னும் இங்க மேல சந்தேகப்படுறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த முத்து. இருந்தாலும் நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கறதுக்காக முத்து நேரா அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க பண்றது ரொம்ப தப்பு. இவன் புதுசா ஒரு சிலையை ஏற்பாடு பண்ணி கொண்டாந்து கொடுத்து இதுதான் அம்மன் சிலை அப்படின்னு சொல்றான், நீங்க எல்லாருமே நம்புறீங்க, எங்களுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்ட்டு. உடனே ஒருத்தர் சொல்றாரு, சரிப்பா உனக்கு இது உண்மையான அம்மன் சிலையா என்ன அப்படிங்கறது தெரியணும், சரி இப்பவே ஒருத்தரை வர வச்சிருவோம் அப்படின்ட்டு அம்மன் சிலை உண்மையா பொய்யா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தரை கூப்பிடுறாங்க. அவரு அந்த இடத்துக்கு வராரு. வந்ததும் அந்த அம்மன் சிலைய கையில வாங்குறாங்க. கையில வாங்கி அந்த அம்மன் சிலைய நல்லா தரவா செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு இது உண்மையான அம்மன் சிலை தான், இதுதான் சிலை அப்படின்னு சொன்னதோட முத்து வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது அப்படின்னு. ஊர் தலைவர் முத்துவை பார்த்து, இவ்வளவு நேரம் இப்படி பேசின, இது உண்மையான அம்மன் சிலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ண பாத்தியா, இப்போ அம்மன் சிலை இதுதான் அப்படின்னு உனக்கு புரிஞ்சு போயிருச்சுல்ல. இதை கேட்டதும் அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப முத்து நினைக்கிறாரு, ஆகா இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருந்தா பிரச்சனை ஆகிறோம் அப்படின்னு அவரு தப்பிச்சு போக பார்க்க ஹீரோ முத்துவை பார்த்து, இங்க பாருங்க ஊர் தலைவர்களே, இந்த முத்து இந்த இடத்த விட்டு போக கூடாது, அத்தைய வந்துட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்தி பேசுனீங்கல்ல, அத்தை தான் இந்த சிலைய எடுத்திருப்பாங்க அப்படின்னு, இவங்க எல்லாருமே சேர்ந்து அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இது உடனே இப்ப நடக்கணும். ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஆமா தம்பி நீங்க சொன்னதும் சரிதான், தப்பே பண்ணாத ஈஸ்வரி அம்மா மேல நாங்க எல்லாருமே சேர்ந்து அவ்வளவு பெரிய பழி போட்டிருக்கோம், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்களோட கடமை, நாங்க கண்டிப்பா மன்னிப்பு கேக்குறோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள நாங்களே போயிட்டு ஈஸ்வரி அம்மா வீட்டுல மன்னிப்பு கேட்கவா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல நான் அத்தையை இங்க வர சொல்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அவங்க அத்தைக்கு போன் பண்றாங்க. முத்துவும் சிவனாண்டியும் இத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா இந்த இடத்துல நம்ம இதுக்கு மேல இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஆபத்துன்னு நினைக்கிறேன், இந்த இடத்த விட்டு நம்ம போயிருவோமா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல மவனே, நம்ம இந்த இடத்த விட்டு போனாலும் நம்ம தான் அப்படின்னு அவனுங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, எப்படியாவது இந்த இடத்துல இருந்து சமாளிக்க முடியுமா அப்படின்னு பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகனும் சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்க அத்தைக்கு போன் பண்றாங்க. ஏன் சரி போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை காணாம போன அம்மன் சிலைய நான் மீட்டு கொண்டுட்டு வந்துட்டேன், அம்மன் சிலைய ஊர் தலைவர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா மாப்பிள்ள, ரொம்ப நல்லது, சரி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா பூஜையை நடத்தி முடிச்சுட்டு வாங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இந்த விஷயத்த எப்படி சுலபமா முடிக்க முடியும்?
அம்மன் சிலை காணாம போனப்ப எல்லாருமே சேர்ந்து எந்த அளவுக்கு பழி போட்டாங்க. அதனால அவங்க எல்லாருமே சேர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். அதான் அத்தை, நீங்க நேரா எங்க பஞ்சாயத்துக்கு வாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல மாப்பிள்ள, அதற்கெல்லாம் அவசியம் இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அதோட அந்த அம்மன் சிலைய உண்மையா யாரு எடுத்தது அப்படிங்கறத நிரூபிக்க போறேன். அவங்களுக்கு நீங்க ஒரு முடிவு கட்டலாம்ல. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா மாப்பிள்ள, அந்த அம்மன் சிலைய யாரு எடுத்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, அந்த அம்மன் சிலைய யாரு அந்த கோவில்ல இருந்து எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு உங்க மேல பழி போட்டது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க நேரா இங்க வாங்கத்த. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா அந்த பஞ்சாயத்துக்கு வராங்க. வில்லி அவங்க அக்கா வரது பார்த்துட்டு, ஐயோ அக்கா காரி வேற வந்துட்டாலே, இங்க என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணும் புரியலையே, இவன் உண்மையாவே நம்ம புருஷன் தான் அந்த அம்மன் சிலையை எடுத்தாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு வில்லி பயந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு, அத்தை, அந்த அம்மன் சிலைய யாரு எடுத்தது அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, தம்பி, இது மாதிரி ஈஸ்வரி அம்மா கிட்ட நாங்க எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கணும். அத ஃபர்ஸ்ட் நாங்க கேட்டுக்கிறோம். அதுக்கு ஈஸ்வரிக்கு சொல்றாங்க, என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஊர் தலைவர்களை பார்த்து, அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்கறதா இருந்தா கேட்டுக்கோங்க. ஈஸ்வரிய பார்த்து ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, தம்பி, நாங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உங்களை நாங்க ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிட்டோம். நாங்க அப்படி பேசினது ரொம்ப பெரிய தப்பு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏதோ தெரியாம நடந்ததுக்கு ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஈஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள, இதுக்கு யாரு மாப்பிள்ள காரணம்? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, வேற யாரும் இல்ல, அந்த சிவனாடியும் முத்துவேலும் இருக்காங்கல்ல, அவங்க தான் காரணம். இது கேட்டதும் அத்தை ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன தம்பி சொல்றீங்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமத்த, அவங்கதான் காரணம் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, எப்படி மாப்பிள்ள? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இவங்க ரெண்டு பேரும் தான் அன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு வந்து அம்மன் சிலைய வெளியில எடுத்துட்டு போயிருக்காங்க. எடுத்துட்டு போயிட்டு அம்மன் சிலைய விக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவும் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஆளு கிட்ட அந்த அம்மன் சிலைய கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே எனக்கு தெரியும். இது கேட்டதும் அந்த முத்துவும் சிவனாண்டியும் அதிர்ச்சி ஆக்குறாங்க. அப்ப ஊர் தலைவர்கள் முத்து சிவனாண்டிய பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அதை முதல்ல முடிவு பண்ணுங்க. ஏன்னா அத்தையை வந்துட்டு ரொம்பவே அவமானப்படுத்தி இருக்காங்க. எப்படியாவது அத்தையை அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அத்தை மேல பழி போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன முடிவு பண்ண போறீங்க? ஊர் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அம்மன் சிலை எடுத்ததுனால அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துடலாம். கூடவே இவங்கள ஊரை விட்டும் ஒதுக்கி வச்சிடலாம். இதுக்கு யார் யாரு காரணமா இருக்காங்களோ அவங்களுக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதும் அந்த வில்லன்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. நம்ம கண்டிப்பா மாட்ட மாட்டோம், எப்படியும் தப்பிச்சிருவோம் அப்படின்னு நினைச்ச அவங்க ரெண்டு பேருக்கும் பேரதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஹீரோ நேரா ரெண்டு பேரையும் பார்த்து, அத்தையை எப்படியாவது வந்து மாட்டி விட்டு அத்தைக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கல்ல, பாத்தீங்களா இப்ப உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் பயத்துல நிக்க, அப்ப அந்த இடத்துக்கு அதிகாரிங்க வராங்க. அதிகாரிங்க வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, இது மாதிரி தம்பி, நீங்க மட்டும் உண்மையை கண்டுபிடிக்கல அப்படின்னா தப்பு யார் பண்ணது அப்படின்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்காம இருந்திருப்போம். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா தப்பு பண்ண இவங்க ரெண்டு பேருக்கும் கடுமையான தண்டனை கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட அவங்க ரெண்டு பேருமே பிடிச்சு கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே ஹீரோ பார்த்து பயங்கரமா முறைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் என்னதான் முறைச்சாலும் எந்த வகையிலுமே செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.